வணக்கம் உறவுகளே. நான் கருவேப்பிலை ரைஸ் செய்கிறதுக்காக கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பின்னாடி பேக் சைடு தான் பார்க்கணும், ஏதாவது பூச்சிக்கூடு இருக்குதான்னு. கீரை கருவேப்பிலையெல்லாம் பூச்சிக்கூடு இல்லை. இதை நான் இப்போ அலசிட்டேன். உருகி என்னென்ன சேர்த்து அரைச்சிட்டு வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பூண்டு, பச்சை மிளகாய், கல்பாசி, சோம்பு, இஞ்சி வேணுங்கிறவங்க இஞ்சி போட்டுக்கலாம், கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வெங்காயம், கடுகு போட்டு வெங்காயம், முந்திரி போட்டு அந்த கிரேவி ஊற்றி நல்லா சுண்டை வச்சுட்டேன். இதில் சாதம் கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் உப்பு சேர்த்திட்டேன் நம்ம ஃபஸ்ட்டே. பத்துலினா மறுபடியும் சேர்த்துக்கலாம். சாதம் கலக்கிட்டு காமிக்கிறேன். கருவேப்பிலை சாதம் எல்லாம் கலந்துட்டேன். சாதத்தை ஊற்றிக்கிட்டு கலந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பரிமாறிட்டு காட்டுறேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, முடி வளர்ச்சிக்கு. கரோட்டின் இதில் இருக்குது. இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு கருவேப்பிலைக்கு தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. புதினாவில் பிரியாணி, கருவேப்பிலை பிரியாணி, கொத்தமல்லி பிரியாணி, இந்த மாதிரி கீரையில் கூட பிரியாணி செய்யலாம். கீரையை அரைச்சி போட்டு இதை எண்ணெயில் பொரிச்சிட்டு அரைச்சிருந்தாலும் வேறு மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு கலர் மாறிடு. அதனால் நான் இப்படியே அரைச்சி செஞ்சுட்டேன். இருங்க சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிருச்சு. இது பிரியாணி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு கூட கார சட்னி, மிளகு அதிகமாக வச்சு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு இது வச்சு அரைச்சா போதுமானது. கொஞ்சம் வணக்கிட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி வணக்கிட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கணும் தொட்டுக்கிறதுக்கு. இதுக்கு தேவைப்பட்டது தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை ரைஸ் பிரியாணி, ரைஸ்ன்னு சொல்லக்கூடாது இல்லைங்க, கருவேப்பிலை பிரியாணி ரெடி. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.